நடிகை கேட்டு கட்சி தொடங்கினதுக்கும் கொள்கை அரசியலுக்கு என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். காமராஜரை யூஸ் பண்ண முடியுமா நீ? இவர் காமராஜர், வாழும் காமராஜர். யாரை ஒப்பிடுறது? யார்? விஜய் வந்து வாழும் காமராஜர். பாத்தீங்களா? காமராஜர் காமராஜர் அவர் காமராஜர். நீங்க வேற காமத்துக்கு. ஆமா, இவர் காமராஜர் வெளியாயிடுச்சுன்னா இப்போ எல்லாத்தையும் இழந்து, சினிமா ஆளுமையை இழந்து, சினிமா கல்ட்டுன்ற அந்த பிம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி துப்புனராகி, அப்பா அம்மாவை இழந்து, பொண்டாட்டி பிள்ளைகளை இழந்து நடு ரோட்டை நிற்பான். 6 மணிக்கு மேல யாரும் இவங்களை தவிர வந்து குஷியான ரூபாய் யாரும் ரீச் ஆக முடியாது சார். தெரியுமா யாருக்காச்சும்? 6 மணிக்கு மேல விஜய் கிட்ட ரீச் ஆக முடியாது. மறுநாள் காலையில் 9 மணி வரைக்கும் அவ்வளோ சரக்கு. விருப்ப மனு வரும்னு பார்த்தா விவாகரத்து மனு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேட்பு மனு தாக்கல் பண்ணோம், போனோம் விவாகரத்துக்கு பதில் மனு தாக்கல் பண்ணு. அவர்தான் பாத்தீங்களா? பச்சைக்கு குத்தினுக்கிறாங்க. அங்க சீல் அடிச்சிட்டாங்க கோர்ட்ல. பச்சக் சார், அவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன சார் ஆகும் சார்? அவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன? ஓ, நான் முதல்ல சொல்றேன், அவர் அரசியல் வாழ்க்கையை பாதிக்குவான்றீங்க. ஓ, அவன் அரசியல் வாழ்க்கையால் நமக்கு தான் பாதிப்பே. அவன் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருமான்னு பாருங்க. இந்த ஓட்டு அரசியல் ஒரு நாள்ல மாறிடும். எப்படி? ஒரே நாள்ல ஒரு நாள்ல மாறிடும். அப்படியே ஒரு குடும்பத்தையே நிர்வாகம் பண்ணல, மனைவியை காப்பாற்ற முடியல, பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது, அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவன், அப்பா அம்மா வீட்டு வாசலை வெளியே நிற்க வைக்கிறோம், பொண்டாட்டியை வீட்டுக்குள்ள சேர்க்காதவன், இவன் என்னத்த சார் நமக்கு ஆள்றது? எஸ்எஸ்சி எதுக்காக புறந்தள்ளாரு? அவனுக்கும் அடி, அவளுக்கும் அடி. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். விஜய் அவர்களது மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய நடிகர்களுக்கு நடந்திருக்கு. ஆனால் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் நடந்திருக்கா அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசியல் தலைவர்கள் குறிப்பாக இது சம்பந்தமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சில பேர் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட சொந்த வாழ்க்கை, அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக நம்ம சேனல் நேயர்களுக்காக சிறப்பு இருந்தா வந்திருப்பாருன்னா திரு சேக்குவாரா ஜெய்சங்கர் அவர்கள். அவரிடம் இதை பற்றி கேட்க நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீபத்தில் வந்து விஜய் அவரது மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு. இது சம்பந்தமா பல்வேறு அரசியல் தலைவர்கள் விமர்சனமும் பண்ணியிருக்காங்க. பல்வேறு அரசியல் தலைவர்கள் இது அவரோட சொந்த விஷயம், நம்ம எதுக்கு போய் தலையிடணும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டியது யாருன்னா, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இது வந்து அவருடைய பர்சனலு, இது எதுக்கு நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கணும், நம்ம அரசியல் கருத்துனா அரசியல் கருத்தோடு நம்ம மோதிப்போம் அப்படின்ற மாதிரி, இது யாரும் பண்ணது இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது மேம்போக்கா தான் பேசியிருக்காரு. நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, சீமான் சந்திக்காத விமர்சனமா? அவர்களை கடந்து அவர் மனைவிட வாழ்ந்துதானே இல்ல. அதுக்கு இங்க ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களுக்கு உள்ள அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் சொல்றது. ஒரு காலகட்டத்தில் சீமான் அவர்கள் மீது திருமணமான பிறகு இந்த நடிகையின் தொடர் சிக்கல் தொடர்ந்து இந்த காணொலியில பேசுறது, அதை எடுத்து இங்க இருக்கிற திராவிட இயக்க ஊடகங்கள் வந்து அதை வந்து பிரச்சாரம் பண்றது, அது குறித்து கேவலமா பேசுறது, இப்படியான நிறைய செய்திகள் இருக்கும்போது அதில் எக்கச்சக்கமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் கடந்து வந்தவர் தான் சீமான். சீமான் இடத்துல வந்து வேற யாராவது இருந்தாங்கன்னா வந்து உயிர் வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ அசிங்கம், அவ்வளோ அவமானம், வந்து அவ்வளோ வந்து வசைபாடல்கள், ஆபாச வசைபாடல்கள், குடும்பத்தையே இழுத்து வச்சுதான் அந்த பெண் வந்து பேசினாங்க. அதெல்லாம் வந்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கடினப்பட்டு தான், எளிதாக கடந்தாரு கிடையாது, கடினப்பட்டு தான் கடந்தாரு. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய ஒரு துணிச்சல் வேணும் தான். அப்போ அவருக்கு வந்து ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் அடிப்படையில் இது வேண்டாம், இது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை கடந்து இதை வந்து நம்ம வந்து அரசியல்வாதிகள் கடந்து போயிடலாம், இதை வந்து நாம பேச வேண்டாம் அப்படின்றது அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் வந்தது. ஏன்னா கடந்த காலத்தில் வந்து அவர்கிட்ட இது போன்ற பல கேள்விகள் திட்டமிட்டே கேட்கப்பட்டு அவர் வந்து கோபத்தை உஷ்ணப்படுத்தி அதன் மூலமா வந்து குளிர்காஞ்ச ஊடகங்கள் நிறைய இருக்கு. திராவிட இயக்க ஊடகங்கள் திட்டமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிகை கிட்ட இருந்து ஒரு காணொலி வந்த பிறகு அதை வந்து மெனக்கட்டு வந்து வார் ரூம் வச்சு ஷேர் பண்ணி அவ்வளோ அசிங்கம், அவ்வளோ அவமானம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் அவர் எந்த மாதிரியான மன உளைச்சல்கள்லாம் ஆயிருப்பாருன்றதுலாம் அவருக்கு தெரியும் இல்லையா? அந்த அடிப்படையில் சொல்றாரு. ஆனால் இதில் என்னன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து சீமான் வந்து மனைவியை வந்து கைவிடவே இல்லை. எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல் வந்து அந்த நடிகை கிட்ட இருந்து வந்தால் கூட மனைவி பிள்ளைகள் மீது வந்து அபரிதமான பாசத்தோடு வந்துட்டாரு. கைவிட அது வந்து ஒரு சின்ன அளவு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரிஞ்சு இருக்கட்டும், ஒரு மனக்கசப்பால் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து விலகவே இல்லை. எவ்வளோ வார்த்தைகள், அது சாதாரண கொஞ்ச நெஞ்ச வார்த்தைகள் வந்து ஒரு குறிப்பா ஒரு மனைவி வந்து அவ்வளோ பொறுமையா இருக்கிறது பெரிய விஷயம்தான்.
அப்போ மனைவி பிள்ளைகளோட வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கியமா தான் அவர் இருந்தாரு. எந்த வகையிலும் அவங்களுக்குள்ள வந்து குடும்பத்துல ஒரு சலசலப்பு மனக்காயங்கள் இருந்தாலும் இருக்கும். எத்தனை இரவுகள் வந்து உறங்காம இருந்தாங்க, எவ்வளவு வலிகளை சுமந்தாங்கன்னா சீமானுக்கு தான் தெரியும் இல்லையா? அப்ப அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர் சொல்றாரு, இது நம்ம பேசணும், இது தனிப்பட்ட விஷயம், இது நம்ம கடந்து போயிடணும்னு சொல்றாரு. ஆனால் என் பார்வையில் வந்து கேட்டீங்கன்னா ஒரு பொது தளத்துக்கு வந்த பிறகு ஒரு விவாதம் வந்து இப்ப இதே வந்து சங்கீதா வந்து விவாகரத்து தாக்கல் பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அதை பத்தி பேச போறதில்ல. இவர் எப்படியோ வாழ்ந்துட்டு போறாரு, அவர் எப்படியோ அவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போறாங்க. ஆனால் ஒரு அரசியல் தலைவர் வந்து குறித்து அவர் வந்து எனக்கு வந்து என் பிள்ளைகளுக்கு வந்து பொருளாதார கஷ்டங்களை கொடுக்குறாரு, என் குடும்பத்துக்கு வந்து பொருளாதார கஷ்டங்களை கொடுக்குறாரு, வீட்டில் அனுமதிக்க மாட்டேங்கிறாரு, வேற ஒரு பெண்ணோட வந்து அவர் வந்து தொடர் வாழ்க்கையில இருக்கிற ஒரு திருமணம் கடந்த உறவுல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க வழக்கு தாக்கப்படும் போது அதை தாராளமா எடுத்து விமர்சனம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா பெண்களை பாதுகாக்கக்கூடிய இடத்த இவங்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஆளை துடிக்கிறாங்க. அப்ப ஏன் பேசக்கூடாது? பேசலாம். ஆனால் சீமான் சொல்வது வந்து அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் அவர் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறார், பல காயங்களை சுமந்திருக்கிறார், பல வழிகளை சுமந்திருக்கிறாரு, அவ்வளவு கஷ்டங்களை சுமந்திருக்கிறார். அதனால அவருடைய பார்வை வேற, நம்மளுடைய பார்வை வேற இந்த விஷயத்துல. சார் எனக்கு ஒரே கேள்வி கேட்க தோணுது என்னன்னா, இப்ப நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து சந்திக்காத விமர்சனங்களே கிடையாது இந்த விஷயத்துல. உங்களுக்கு தெரியும், போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு பெரிய பிரச்சனைலாம். ஆமா சார், கடந்து வந்தார்ல. அவர் வந்து அவர் மீது பல பெண்கள் கூட வந்து தொடர்பு இருக்குல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அது எடுத்து விடுவாங்க சார், ஒரு தடவை ஸ்டிக் பண்ண போறாங்க. எப்படி இருந்தா கூட அவர் நினைச்சானா மனைவி புரிஞ்சு என்ன அவ்வளவு சந்தோஷம் அனுபவிக்கலாம். ஆனா அவரு அவ்வளவு உறுதியா இருக்காரு, அரசியல் கட்சி வந்து பாருங்க, வலசராக நேர்மையா விஜய் கிட்ட இல்ல. அதான் நான் சொல்றேன், நேர்மையா நீங்க இப்போ நான் கேட்கிறேன், சட்ட ரீதியா புறவாசல்ல போயிட்டு இந்த பிரச்சனையை முடிக்கல சீமான். சட்ட ரீதியாக வந்து இப்போ வலசராகம் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க, அங்கே போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே வந்து ஃபைனலைஸ் ஆகுது எல்லாமே. இது சட்ட ரீதியாக நேர்மையாக அணுகிறாரு. இப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும்? அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? அழுத்தம் கொடுத்தால் பேரை வெளியிடுவேன். இதுக்கு அரசியல் இருக்கிறதுனால மிரட்டுவான்னு சொல்ல வராங்க. ஆமா, அழுத்தம்னா எப்படி வேணா எடுத்துக்கலாம் சார். பொண்டாட்டி தான் தோணும். ஆமா, ஏன்னா நடிகரா தானே அப்படிப்பட்ட ஆள் தானே சார் இவன். அவரு நடிகரா மட்டும்தான் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஏன்னா விர்ச்சுவல் வாரிசு ஏற்கனவே அவங்களுடைய கமெண்ட்ல கீழே அசிங்கமா. அதுதான் சார் இப்போ அந்த அம்மா நான் தான் சொல்றேன். அது வந்து நான் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ நான் பேசுறேன்ல, இந்த பேசுறேன்ல, அவங்க நிர்வாகிகள் இருக்கான்ல, யாராவது இது வரைக்கும் எனக்கு ஏதாவது பதில் கொடுத்துருக்கானா சார்? எத்தனை நிர்வாகி இருக்கான்? சாட்டை கவர்மெண்ட் கூட பதில் கொடுப்பானுங்க, ஆனா எனக்கு மட்டும் பதில் கொடுக்க மாட்டான். ஏன் சொல்லுங்க? ஏன்னா இன்னும் பல விஷயம் வெளியே வந்துடும், அதுக்குதான். ஆனா கமெண்ட்ல வந்து பேசுறத பாருங்க, இந்த தற்குறிங்க எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பானுங்க. மூளை இருந்தா தானே சார் அங்க. அதுதான் சார் நானும் சொல்றேன். இப்ப தற்குறி பசங்கன்ற நானு, அதனாலதான் நான் சொல்றேன் இவன் தகுதி இல்லாதவன், ஆள தகுதியற்றவன். ஒரு குடும்பத்தையே நிர்வாகம் பண்ணல, மனைவியை காப்பாற்ற முடியல, பிள்ளைகளை காப்பாற்ற முடியாத, அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவன், அப்பா அம்மா வீட்டு வாசல வெளியே நிக்க வைக்கிறோம், பொண்டாட்டி வீட்டுக்குள்ள சேர்க்காதவன், இவன் என்னத்த சார் நமக்கு ஆள்றது? நாட்டு தலைவனுக்கா பஞ்சம்? எவ்வளவு தலைவர் இருக்கிறான். நடிகை கேட்டு கட்சி தொடங்கினதுக்கும் கொள்கை அரசியலுக்கு என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். காமராஜரை யூஸ் பண்ண முடியுமா நீ? என்ன நாயா சொல்லிச்சு அவர் மேடையில, இவர் காமராஜர், வாழும் காமராஜர். யாரோட ஒப்பிடுறது? யார்? விஜய் வந்து வாழும் காமராஜர். பாத்தீங்களா? காமராஜர் காமராஜர் அவர் காமராஜர். நீங்க வேற காமத்துக்கு. ஆமா, இவர் காமராஜர் வெளியாயிடுச்சுல இப்போ சார். அவர் தான் வந்து தூய சக்தின்னு சொல்றாரு. தூய சக்தி நாரிட்டு இருக்குதுல, கூவாரோட நாறுதுடா. தூய சக்தி தீய சக்தி, உங்க தூய சக்தி நாரிட்டு பாருங்க. அடுத்த மாநாட்டில் என்ன சார் பேசுவார்? மாநாடு இப்ப இதை பேசுவாரு. என்ன அதான் நான் சொல்றேன் சார், விருப்ப மனு வரும்னு பார்த்தா விவாகரத்து மனு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேட்பு மனு தாக்கல் பண்ணோம், போனோம் விவாகரத்துக்கு பதில் மனு தாக்கல் பண்ணு. இனி இப்போ இந்த பண்ணாடைகளா இருக்கிறானுங்கல்ல, இந்த காலையில் எழுந்தார், குளித்தார், சட்டையை அணிந்தார், பேண்டை போட்டார், காரை எடுத்தார், ரோட்டில் போனார், காலை பதித்தார். இப்ப போடுங்கிற இது செங்கல்பட்டு வந்து நீதிமன்றத்துக்கு காலையில் எழுந்தார், செங்கல்பட்டில் கால் பதித்தார், நீதிமன்றத்தில் கால் பதித்தார் சொல்லுவீங்களா? போட மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? நீங்க போட்டுதானே ஆகணும். நீங்க நாங்க போடுறோம், யூடியூப்ல சேர்ந்து போடுறோம், அதுதானே 10 சேனல் கைவசம் வச்சுட்டு இருக்கிறோம். நாங்க போடுறோம். வீட்டிலிருந்து புறப்பட்டார் விஜய், செங்கல்பட்டு நீதிமன்றத்தை நோக்கி சீறி பாய்ந்தது கார். நீதிமன்ற வளாகத்தில் தொண்டர்கள் புடைசூழ நீதிமன்ற வளாகத்தில் நுழைந்தார்.
சங்கீதாவை பார்த்து குனிந்தார். ஆளுங்க பாரு, கட்சியும் இவங்களும் ஆளு, இவங்கெல்லாம் ஒரு கட்சி. நல்ல நாள் பார்த்து கட்சியை காய்க்கணும். முதல்ல புஷியானந்தையும் ஜெகதீஷ் பழனிசாமியும் எஸ்எஸ்சி நேரா போய் செருப்பு எடுத்து போய் 2 பேரையும் அடிக்கணும். எது 2 பேரும் தான் கெடுத்தாங்க. இல்ல அவரு வந்து நானே வந்து ஒரு கடந்த ஒரு சில வாரங்கள் முன்னாடி சந்திக்கும் போது நாங்க பேசிதான் திரு எஸ் எஸ் சந்திரசேகர் சொன்னாரு, நான் சொல்றது எதுவுமே ஒரு கேட்கறது இல்லப்பா. அதுதான் சார், நான் சார் கேட்கறது சார், பையன் கேட்காம போட்டேன் சார். புஷியானந்த் அடிச்சாங்க சார், செருப்பு போயிட்டு அடிங்க சார். புஷியானந்த் ஜெகதீஷ் பழனிசாமி அடிச்சு விரட்டணும் சார். என் பிள்ளை ஏன்டா கெடுக்குறீங்க? அந்த பையன் சட்டையை பிடிச்சான்ல, எங்க குடும்பத்தையே கெடுத்தீங்க, குழந்தை பிடிச்சான்ல சார், அன்னைக்கு வச்சேன் சார் நான். இந்த நியூஸ் எனக்கு காதலுக்கு வந்து சார், அது சொன்னது யாரு? நான் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்பி பேசும்போது நம்ம அதை வெளியிடக்கூடாது. இல்ல நான் வந்து சட்டையை பிடிச்சி நான் ஜெகதீஷ் பழனிசாமி சட்டையை பிடிச்சி எங்க குடும்பத்தையே நாசமாக்கி கெடுத்துட்டேடா பாவி. எவ்வளவு பெரிய வார்த்தை அது. குழந்தை வளர்ந்து துடிக்கிற பையன் டைரக்டர் ஆகணும் கனவுல இருக்கிறான். எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. அவனை போட்டு அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தி, அப்ப ஏன் எஸ்ஐசி செய்யக்கூடாது? நேரா செருப்பு எடுத்து போயிட்டு புஷியானந்துக்கு 2-4 அடி, ஜெகதீஷ் பழனிசாமி 4 அடி அடிச்சு வெளியே துரத்துறான் அவங்கள. முதல்ல சாதாரண குடும்பத்தில் நடக்கும் சார், நடந்திருக்கு. நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறேன். நிறைய குடும்பங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறேன். ஊத்தியார் வச்சிருக்கிறவனை வந்து பார்த்தீங்கன்னா தொடப்பக்கட்டை எடுத்து போயிட்டு பொண்டாட்டி போயிட்டு அவனுக்கும் அடி அவளுக்கும் அடி, கண்ணுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறேன். அதை செய்யணும். நீங்கெல்லாம் டீசென்டான குடும்பங்கள். எது டீசென்டான குடும்பங்கள்? நீங்களாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்மளோட உரிமையான பொருள் சார், அதை மீட்கிறதுக்கு ரத்தம் சதம் எல்லாம் பிச்சுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல சார், நம்ம காப்பாற்றணும் சார். செருப்பை கட்டி அடிக்கணும். எந்த நடிகை இருந்தான்னா எப்படி லவ் ஃபார் எவர்னு போடுவேன் என் புருஷனுக்கு? சட்டையை பிடிச்சி கேட்கணும். இல்ல சார், எனக்கு ஒரே கேள்விதான் கேட்க தோணும். என்னன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து இவருக்கு நேரம் சரியில்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படிலாம் கிடையாது சார். என்ன சமூகங்கள் என்ன போடுறாங்கன்னா, 41 உயிர் பலியாச்சு, அவங்க சாபம் ஒண்ணு சும்மா விடாரா, அதான ஆட்டி படைக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், இன்னும் பல கஷ்டங்கள் நான் ஒரு நாள் உங்களுக்கு சொன்னேன்னா ஞாபகம், நீங்க வந்து எத்தனை பேர் ஞாபகம் வச்சுன்னு தெரியல, தொடர்ந்து வீடியோக்களை கண்காணிக்க தெரியும். இதை விட பெருசா ஒண்ணு இருக்கு சொன்னா பல ஊடகங்கள் சொன்னேன். இதை விட பெருசா ஒண்ணு விஜய் இருக்கு. இதை எப்ப இவன் வந்து 41 இந்த மரணத்தை வந்து எளிதா கடந்து போறான், பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறான், அடுத்தவங்களை பழிய போடுறான், ஊடகத்துல வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் கொடுக்குறான், நான் வீட்டுல இருப்பேன் ஆபீஸ்ல இருப்பேன் வா அப்படின்றான். அப்ப இவன் மெச்சூரிட்டியில இவனுக்கு இதை விட வேற ஒண்ணு பெருசா இருக்குன்னு சொன்னா இல்லையா, அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குதா, அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குதா. நான் இப்பவும் சொல்றேன் கேட்டுங்க, விஜய் பெருசா ஒண்ணு இருக்கு இருக்கு இருக்கு. எல்லாத்தையும் இழந்து, சினிமா ஆளுமையை இழந்து, சினிமா கல்ட்டுன்ற அந்த பிம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி துக்குனராகி, இவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்து, அப்பா அம்மாவை இழந்து, பொண்டாட்டி பிள்ளைகளை இழந்து நடு ரோட்டை நிற்பான். இதே ஆணவத்தோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி தியாகராஜ பாகவதர் தான். 80-90 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் நடந்துச்சு. அந்த தியாகராஜ பாகவதர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆணவம். அவரு ரோட்ல போனார்னா வந்து பெண்கள் கண்ணடிப்பாங்களாம் அவரை பார்த்து. யார? தியாகராஜ பாகவதர் பார்த்து. குழாய் அடியில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கவங்க இல்லை கேட்டால் அவர் ரோட்ல அப்படி நடந்து போனார்னா, அந்த பைஜாமா சில்க் ஜிவா போட்டு போனார்னா பெண்கள் பார்த்து இவரை பார்த்து வந்து புன்முறுவல் பண்ணுவாங்களாம், கண்ணடிப்பாங்களாம். இவர் கண்ணடிப்பாராம். அதெல்லாம் இருந்தது. கடைசியில் என்ன ஆச்சு? கண் பார்வை போச்சு அவருக்கு. யாரு கண் பார்வை போச்சு? கண் பார்வை போச்சு. தெரியும். கண் பார்வை இல்லாம நடிப்பாரு ஒரு படத்துல, கண்ணாடி போட்டு நடிப்பாரு, கண்ணாடி போட்டு நடிப்பாரு. சோ இதுதான் அவரும் கூத்தியார் கிட்ட மாட்டி தான் சிக்கலை அனுபவிச்சாரு. கூத்தியார்னா என்ன? ஒரு நடிகையோட தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த நடிகைக்கு ஒரு 3000 ரூபாய் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்க போய் தான் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்ல கேட்கறாங்க, 3000 ரூபாய் நீங்க பணம் எடுத்தீங்களே, அந்த பணம் யாருக்கு கொடுத்தீங்க? ஆமா நடிகை கொடுத்தேன்னு சொல்லியிருந்தா ஜெயில இருந்து வெளியே வந்துருக்கலாம். ஆனா அவருக்கு அதுக்கு பதிலே சொல்லவே இல்லை. அப்போ கோர்ட் முடிவு பண்ண இந்த 3000 ரூபாய் பணம் வந்து இவர் வந்து அந்த கொலை பண்ணவனுக்கு கொடுத்துருக்கிறாரு, யார் போய் கொலையை செஞ்சானோ அவனுக்கு கொடுத்துருக்காரு. அப்படியே போயிடுச்சு கதை. ஆனா அவர் வந்து மானம் சூடு சொர்ணம் இதெல்லாம் பார்த்துதான் அந்த பொய்யை சொல்லிருக்கலாம், ஒரு வார்த்தை உண்மையை சொல்லிருக்கலாம். ஆனா அவர் சொல்றது பொய். அவர் வந்து நான் செய்தார் கேட்டா அதை வந்து அதுக்கு பதில் சொல்லலை. அவர் அதனுடைய விளைவு வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை. அதே நடிகர் தான். அதனால தான் சொன்னேன், ராதா நீங்க வந்து ரத்த கண்ணீர் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கிளீனா அன்னைக்கு எம்என் ராஜம் என்னவோ அதுதான் இன்னைக்கு பல நடிகைகள் இருக்கிறாங்க. சினிமாவில் நிறைய கேவலமான நிறைய விஷயங்கள் இருக்கு சார்.
அது குறிப்பா நான் சொல்றேன். அடுத்த புருஷனை வந்து ஆட்டைய போறதுன்னு ஒண்ணு இருக்கு. சினிமால சர்வசாதாரணம். இந்த பாருங்க, ஜெயம் ரவி நீங்க சொன்னீங்களா, நீங்க தான் லிஸ்ட் போட்டீங்க. தனுஷ், ஜெயம் ரவி எல்லாம் பாருங்க. ரஜினிகாந்த் அவர்களும் இருக்கிறார். ரஜினிகாந்த் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஒரு உரசல் வந்துச்சு கணவன் மனைவிக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எதனால வந்து கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பெண்கள் தொடர்பால வரல. அவர் வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா வந்து இயக்கத்துக்கு வந்து சில சொத்துக்களை எழுதி வைக்கிறார். 80களில் நடந்துச்சு. அது சொத்துக்களை எழுதி வைக்கும் போது லதா வந்து அப்ஜெக்ஷன் பண்றாங்க. 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறோம், நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டைவர்ஸ்க்காக கிட்டத்தட்ட அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அப்போ சமாதானம் அளிச்சது கமலஹாசன், பாலச்சந்தர், ஒய்ஜி பார்த்தசாரதி, இது ஒய்ஜிபி ஃபேமிலி, இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்து சமாதானம் பண்ணி வச்சாங்க. அந்த வாழ்க்கை நீடிக்குது. அதான் அன்னைக்கு கண் கலங்கினார் பற்றி நான் சொன்னார், இந்த கெட்ட பையன் சார் இந்த காளி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அந்த அம்மா கண் கலங்குவாங்க. யாரு? லதா. அந்த மாதிரி வரும். ஆனால் அவங்க பிள்ளைகள் நிறைய டைவர்ஸ் அது இது நடந்துச்சு தான் சார். அதெல்லாம் ஊண்டிங் தான் அவருக்கு. நிம்மதியா தூங்க முடியும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு? அவரே சொல்லியிருக்காரு, கஷ்டப்பட்டார், அவரும் பிள்ளைகள் கஷ்டப்பட்டார். காரணம் அதுதான். இன்னைக்கு இந்த விஷயத்துல விஜய் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இது வெடிச்சு வெளியே வந்துச்சு. சரி, எனக்கு இப்ப நீங்க நினைக்கலாம், இப்ப கூட சொல்லலாம், நான் இப்பவும் சொல்றேன், அவர் வாழ்க்கையை பாருங்க, இவர் வாழ்க்கையை பாருங்க, இவர் இப்படி இருந்தாருங்க, அவரு அப்படி இருந்தாங்க, அவரு இப்படி இருந்தாங்க. நீ எப்படி இருக்கிறன்னு பார்க்கணும். நீ வந்து மாற்று அரசியல், நீங்க மாற்று முறை அரசியல் வந்து தரத்துக்கு வேற நாம் தமிழர் கட்சி இருக்கு. நீ மாற்று அரசியல் கொடுத்து வந்தவன், 2 திராவிட கட்சி இருக்கான். நீ அவனை உதாரணம் காட்டுறது, இவனை உதாரணம் காட்டக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில நீ வந்து இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒரு பெரிய கல்ட்டு இருக்கு. ஒரு நாள் சொன்ன ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, இந்த ஓட்டு அரசியல் ஒரு நாள்ல மாறிடும். எப்படி? ஒரே நாள்ல ஒரு நாள்ல மாறிடும். அப்படியே திருப்பி போடுவான் ஓட்டை, அப்படியே தோசையை திருப்பி போடுற மாதிரி ஒரு நாள்ல மாறிடும். அவர்தான் பாத்தீங்களா? பச்சைக்கு பச்சைக்கு குத்தி நிக்கிறாங்க அங்க, சீர வச்சுட்டாங்க கோர்ட்ல. பச்சக் அறிவு இருக்கா சார்? வால்டபா உருட்டுன்னு பேசுற, பச்சைன்னு குத்துன்ற, இதெல்லாம் ஒரு கட்சி தலைவன் பேசுற பேச்சா? சார், இப்போ கடைசியா ஒரே கேள்வி கேட்கணும். என்னன்னா, பொதுவாக நடிகர் வந்து விவாகரத்து பண்ணாருன்னா நம்ம அன்னைக்கு முடிஞ்சிடும். ஆனா இவர் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஒரு அரசியல் கட்சி தலைவர் விவாகரத்து ஆகுது, விவாகரத்தை மனைவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது இவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒருவேளை இது வந்து எலெக்ஷன்லாம் சந்திச்ச பிறகு கொடுத்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு சில பேர் எல்லாரும் கேட்கற கேள்வி தான் நீங்களே கேட்குறீங்க. அவருடைய அரசியல் வாழ்க்கை பாதிக்குமா? அவர் அரசியல் வாழ்க்கை ஒருத்தர் பேர் சார், அவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன சார் ஆகும் சார்? அவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன? நான் முதல்ல சொல்றேன், அவர் அரசியல் வாழ்க்கையை பாதிக்குமான்றீங்க. அவன் அரசியல் வாழ்க்கையால் நமக்கு தான் பாதிப்பே. அவன் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருமான்னு பாருங்க. எது? அவன் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருமான்னு பாருங்க. இங்க ஏற்கனவே இங்க சாதி வாரி கணக்கெடுப்புலாம் இருக்கு. இப்ப அவன் அரசியல் கட்சி தொடங்கினால என்ன லாபம் நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு தற்கொலைங்க இருக்கிறாங்கன்றது வந்து தெளிவா தெரிஞ்சிச்சு. இப்ப இந்த தேர்தல் நடந்தா தெரிஞ்சிடும் எவ்வளவு பேர் வந்து தேர்தலில் வந்து வாக்களிச்சிருக்காங்கன்னு சொன்னா, அப்ப அவ்வளவு தற்கொலைகள் இருக்கிறாங்க. இப்ப சாதி வாரி கணக்கெடுப்பா தெரியும் என்னென்ன சாதி எவ்வளவு இருக்குன்ட்டு. தற்கொலைகள் எவ்வளவுனா எப்படி தெரியும்? அரசாங்கம் கணக்கெடுக்க முடியாது. அப்போ யாரெல்லாம் டிவிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கேண்டிடேட்டா நின்று இருக்கிறாங்களோ மொத்தமா கூட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் இவ்வளவு தற்கொலைகள். அப்போ யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு தான் பாதிப்பு. அவன் அரசியல் வாழ்க்கை பாதிச்சால் நமக்கு வந்து சந்தோஷம். அது உண்மையிலேயே நான் தான் சொல்றேன் சார், இவனால 41 பேர் இறந்துருக்காங்க சார். அதுக்கப்புறம் ஒரு 6 பேர் சார், அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்கார் சார், அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் சார், அதுக்கப்புறம் ஒருத்தர் சார், 51 பேர் கிட்டத்தட்ட இறந்து போயிருக்கிறாங்க சார். அப்புறம் என்ன? இவனால எவ்வளவு இதெல்லாம் விட்டுட்டு வந்து இன்னொருத்தர் அவர் மேல பழி போடுறது, இவர் மேல பழி போய் என் மேல பழி போறீங்க, கூச்ச நச்சலாம கேட்கறான் சார், என் மேல பழி போறீங்களான்னு கேட்கறான். அப்புறம் எதுக்கு இந்த அரசியல் கட்சி? யாருக்கு நன்மை? யாருக்கு நன்மை சார்? ஒரு சின்ன விஷயம் சொல்ல பாருங்க, நிறைய பேருக்கு தெரியாது. விஜயோட தங்கச்சி ஒருத்தர் இருந்தாங்க. இல்ல தெரியும் சார், தங்கச்சி சின்ன வயசுல 6 லட்சம் ரூபாய் பணம் இல்லை எஸ்எஸ்சி கிட்ட. இருந்தா காப்பாத்திக்கலாம் குழந்தைய. 6 லட்சம் ரூபாய் இருந்தா காப்பாத்திக்கலாம், காப்பாற்ற முடியல, இறந்தாச்சு. இன்னைக்கு விஜய் கிட்ட எவ்வளவு இருக்கு? 6000 கோடி பணம் இருக்கு. 6000 கோடி பணம் இருக்கு. இந்நேரம் நீ வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி மேல பாசமா இருந்தா இந்நேரம் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிருக்கோனா? நான் கேட்கிறேன். இலவசமா மருத்துவமனை கூட கட்டிருக்கலாமே. இந்நேரம் எவ்வளவு பேர் இந்நேரம் ஒரு மருத்துவமனை கட்டிருக்கோனா நீ? நான் கேட்கிறேன். அப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்க. இந்த இடத்துல ரொம்ப கொடுமையான விஷயம் கேட்டா, ஸ்கூல் இருக்குன்ற, இது இருக்குன்ற, அது இருக்குன்ற, இவ்வளவு சொத்து இருக்கு, நான் 200 கோடின்ற உச்சத்தை விட்டு வந்து மிச்சிட்டேன்.
அசிங்கமா இல்ல? அவங்க சொல்றாங்க பொருளாதார நெருக்கடி கொடுக்குறாங்க. உண்மைதானே? இன்னைக்கு ஜீவனாம்சம் கேட்கற அளவுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? நீ வேற இரநூறு மிச்சத்தை விட்டு வரேன். உன் பிள்ளைங்களுக்கே கொடுக்காதனால தானே அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. எல்லா நெருக்கடியும் கொடுத்துருக்க நீ, எல்லா நெருக்கடியும். சரி சார், இப்ப இது தேர்தல் முடிந்த பிறகு இந்த நிகழ்வு வந்து என்ன சார் ஆயிருக்கும் அவருடைய சார்? எப்படி இருந்தாலும் நான் நல்லா புரிஞ்சுங்க சார், எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் இப்ப எல்லாரும் நினைக்கிறது கேட்டா இதுக்கு பின்னாடி யாரோ வந்து இவங்க தூண்டி விட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. எப்போ உச்சத்துல வந்து இது அடையிறது கேட்டா, நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு வார்த்தை அவர் பேசின பிறகு இது பெரிய பேசும் பொருள் ஆகும்போது இருக்க அசிங்கம் அவமானம் ஆகுது இல்லை சார்? அவங்க பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்குல்ல. ஒரு நடிகை வச்சு சுத்திட்டு இருக்கான்னு சொன்னாங்க, நாளைக்கு எவன் போட்டு கொடுப்பான்? புரியுதா சொல்றது? யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து பாப்பா கொடுப்பாங்க? ஒரு வாழ்க்கை சார். இவங்கெல்லாம் வந்து நீங்க வெளியில இருந்து பாக்குறீங்க ஏதோ பெரிய கல்ட்டு, அங்கேயும் இந்த சிக்கல் இருக்கு. அசிங்கமா இல்ல? ஒரு நடிகை ஒரு வயசு பொண்ணை வச்சுட்டு நடிகை பின்னாடி சுத்தி இருக்க வெக்கமா இல்ல உனக்கு? நான் கேட்கிறேன். சின்ன பையனா நீ? 35 வயசு 40 வயசு ஆகுது அவனுக்கு. 52 வயசு ஆகுது. வந்து 7.5 கழுத வயசு ஆயிடுச்சு. உலக்க மாதிரி இருந்து போயிட்டு நடிகை பின்னாடி சுத்துறன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி போயிட்டு வந்து விவாகரத்து மனு தாக்கல் பண்ணாங்கன்னா வெக்கமா இல்ல? இந்த நேரத்தில் நீ பிள்ளைகளை பாதுகாக்கிற இடத்துல நீ இருக்கணும், பிள்ளைகளை பராமரிக்கிற இடத்துல நீ இருக்கணும், ஒரு வழிகாட்டுதல் பண்ணக்கூடிய இடத்துல தானே நீ இருக்கணும். அப்ப என்ன நீ அசிங்கமா இல்ல? சரி சார், நம்ம தொடர்ந்து இன்னும் இது சம்பந்தமா நிறைய பேசத்தான் போறோம். இவ்வளவு நேரம் அழகா பொறுமையா பதில் சொல்றீங்க நம்ம நேயர்களுக்காக. அவங்களே வந்து பார்த்து இதுக்கு உண்டான விஷயத்த அவங்களே கமெண்ட் பாக்ஸ் நிறைய போட தான் போறாங்க. சரி சார், நம்ம மீண்டும் படிப்போம். தேங்க்யூ. நன்றி சார்.